வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் ஸ்விங் ட்ரேட் எடுக்கக்கூடிய சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியை பார்த்துட்டு போயிடுவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த 23,300 இந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஃபர்தராக இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக 23,550 இதுதான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அங்கே போய்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் எப்படி இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாம், எப்படி என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம லைவில் ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த லைவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து என்பிசிசி. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரேட் ஆகி இப்போ சின்னதாக கரெக்ஷன் வந்திருக்கு. கரெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு சின்னதாக இந்த மைனர் ட்ரெண்டு தெரியுதா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 113 இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிஎஃப்சி. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைனர் ட்ரெண்டுக்கிட்ட பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இடம் ஒன்ஸ் 440க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 475 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த பக்கம் போகும். 500 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். இது இன்றைக்கி 440க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நேஷ்னல் அலுமினியம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஐ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு 210க்கு மேலே. இந்த ஸ்டாக் இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே உங்களுக்கு 231 இது. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஐ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது வந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹையையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பஜாஜ் பின்சர்வ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனது ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. கீழே பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ஷன் வந்து ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்து இப்போ மேலே ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் பேட்டர்னையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். உங்களுக்கு இமிடியேட் டார்கெட்டே பார்த்திங்கன்னா 1900 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இமிடியேட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டாக் பொறுமையாக கூட ஏறலாம். உங்களுக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பாரத் டைனாமிக்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு 4% மேலே ஏறிடுச்சு. பட் ஃபர்தராக மேலே ஏறுமானா கிடையாது. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது 1350 இந்த ரேஞ்சு பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்த 1350 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட வந்துட்டு போகும். இந்த ரேஞ்சு இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இப்படி கூட வந்துட்டு போகும். வந்துட்டு கூட அடுத்தது பிரேக் அவுட் ஆகும். பட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. சப்போர்ட்டாக எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் தெரியுதுங்களா, லாங் டேர்மில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் தெரியுது. அந்த ஃப்ளாக் பேட்டர்னாக பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 1500 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இமிடியேட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 1665 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமே தான் இருக்கும். அதாவது இந்த ரேஞ்ச் $410 இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இமிடியேட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒன்ஸ் 1500க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஐடிபிஐ பேங்க். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்னால ஃபர்தராக இது மேலே போகுமானா அப்படி கிடையாது. ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா இந்த லோவிலேருந்து 30% கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது லாங் டேர்மாக ஒரு ட்ரெண்ட் லைனில் பாஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த சப்போர்ட் ரேஞ்சு பக்கம் அங்கேருந்து இப்போ மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட 30% ஆல்ரெடி மேலே ஏறிடுச்சு.
இப்போது ரிசல்ட் காரணமாக இன்னும் மேலே ஏறுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி 30% கொடுத்ததுனால இங்கேருந்து ஒரு சின்னதாக ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மேலே போகுமானா ஒன்ஸு 87 இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு 100 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கும் வரலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. இருந்தாலும் இங்கே 87 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு கூட மேலே போகலாம். பட் இது பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா தாராளமாக இதில் என்ட்ரி கொடுக்கலாம் ஸ்விங் ட்ரேடுக்காக. அப்படி இல்லைனா இங்கேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஸாக ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்காதீங்க. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாஸ் ஆகிட்டுருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் நான் அனலைசிஸ் பண்ணி சொன்னது. நீங்கள் இதில் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை எடுங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.